நர்சரியில நடந்த ஒரு ஃபங்க்ஷன் இப்போ நினைச்சா சிரிச்சு சாவோம். நர்சரி டேஸ்னா எங்களுக்கு லைஃபே செம்ம பிஸி. படிப்பை விட விளையாடுறதுல தான் ஃபுல் கான்சென்ட்ரேஷன். கொஞ்சம் கொஞ்சமா கிளாஸ்மேட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. யாராவது அழுதா டீச்சர் அவங்கள கொஞ்சம் பாருன்னு சொல்லுவாங்க. நானும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்த மாதிரி சீரியஸா போய் சமாதானம் பண்ணுவேன். அப்படி போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் டீச்சர் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி இது கொண்டு வா அது கொண்டு வான்னு லிஸ்ட் கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள அம்மாவே ஹேங் ஆயிட்டாங்க. என்னடா இது, டான்ஸா டிராமாவான்னு ஃபுல் கன்ஃபியூஷன். அப்புறம் நேர்ல போய் தான் கேட்டுக்கிட்டாங்க. ஃபங்க்ஷன் டே வந்துச்சு. எல்லாரும் ரெடி. ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா சாங் போட்டதும் நாங்க ஸ்டேஜுக்கு போவோம்னு நினைச்சோம். ஆனா டீச்சர் நேரா ரோடுக்கு கூட்டிட்டு போனாங்க. நர்சரியில இருந்து பெரிய ஸ்கூல் வரைக்கும் ஆடிக்கிட்டே போனோம். அப்பவும் ஓய்வில்ல. அங்கிருந்து திரும்ப நர்சரிக்கு வரைக்கும் மறுபடியும் ஆடிக்கிட்டே வந்தோம். ரோட்டுல போறவங்க எல்லாரும் எங்களை பார்த்து நின்னாங்க. நாங்க மட்டும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கற மாதிரி ஃபுல் கான்ஃபிடன்ஸா ஆடிக்கிட்டே போனோம். ஆடினே இருப்போம் அந்த மாதிரி. இப்ப நினைச்சா தோணுது, அது நர்சரி ஃபங்க்ஷனா இல்ல ரோட் ஷோவான்னு இன்னும் டவுட் தான்.